பார்க்கலாம் அவ்வளவு எக்கச்சக்கமான காவடிகள் வந்து கொண்டிருக்கு. வணக்கம் ரவலே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா முல்லைத்தீவு மாவட்டத்தில் வரலாற்று பிரசித்தி பெற்ற ஆலயமான வட்டாப்பிளை கண்ணகி அம்மன் ஆலயத்தில் நிற்கிறோம். இங்கே வந்து இன்றைக்கு வந்து வைகாசி விசாக பொங்கல் திருவிழா. இந்த ஆலயத்தை பார்த்தீங்கன்னா உப்பு நீரில் விளக்கறியும் ஒரு அற்புதமான ஒரு ஆலயம். நிறைய பேர் வந்து இங்கே வந்திருக்கிறோம். அதாவது இலங்கையில் இருந்தனாலும் சரி, வெளிநாடுகளில் இருந்தனாலும் சரி, நிறைய மக்கள் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏனென்றால் மழை காரணமாக வந்து விடியவல் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் இங்கே வந்து நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுவதாக இருந்தாலும் சரி, காவடிகள் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, எக்கச்சக்கமான மக்கள் வந்து போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இன்றைக்கு இந்த திருவிழா எப்படி இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கோயில் வளாகத்துக்குள்ளே வந்துட்டோம். இதில் பாருங்கள் கடைகளெல்லாம் அவ்வளோ இருக்குதுண்டு. இப்போ விடியவெல்லாம் நக்கண்டோடியால் நிறைய மக்கள் வந்து மழையால் நேரத்துக்கே வந்து போய்கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே காவடியெல்லாம் போய்கொண்டிருக்கு பாருங்கள். இங்கே பாருங்க வேறு காவடிகள் எல்லாம் மண் வந்துருக்குது. இங்கே பாருங்க எக்கச்சக்கமான மக்கள் வந்திருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நேரத்துக்கு வந்த ஆக்கள் இப்போ திரும்பி போய்கொண்டிருக்கணும். அங்கால ஆட்ட காவடியெல்லாம் போய்கொண்டிருக்கு. இதுலேயே எவ்வளவு மக்கள்னா நான் நினைக்கிறேன் கோயிலிருந்து எக்கச்சக்கமான மக்கள் நிற்கணும்னு நினைக்கிறேன். பால்குடம் காவடியோட கூட மக்கள் வந்துருக்கணும். கொண்டு பாருங்க. இதில் தண்ணீர் பந்தர்கள் எல்லாம் எக்கச்சக்கமாக போட்டுக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இப்போ கோயிலடி கிட்ட வந்துட்டோம். காவடிகள் எல்லாம் போகிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. பாருங்க. இப்போவே பாருங்க எவ்வளவு மக்கள் உண்டு. கடைகள் மட்டும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கடைகள் வந்துருக்குது. இரவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வழியாக காலை வைக்கல அந்த அளவுக்கு மக்கள் வாரதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எனவே தூரிடங்களிலிருந்து வருகை தந்திருக்கின்ற வாகனசாரதிகள் உடனடியாக உங்களுடைய உள்ளாய் பால் சம்பு கொண்டு போயிடும். அப்படியே பாருங்க நாங்கள் கோயிலடிக்கு வந்துட்டோம். தீயணைப்பு வாகனமெல்லாம் ரெடியாக நிற்குது. பாருங்க எவ்வளவு காவடிகள் கொண்டிருக்கோம்.
சம்பு கூடுதலான காவடிகளை வந்து இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இவ்வளவு மக்கள் வந்து பாருங்க. இப்போ ஆலயத்தின் முன்பக்கத்துக்கு வந்துட்டோம். விடிய வல்லனுக்கு வந்து இவ்வளவு மக்கள் வந்திருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதில் பாருங்க இவ்வளவு காவடிகள் உண்டு. தேங்காய் உடைச்சி நிரம்பிட்டு தான் அள்ளி எடுத்துக்கொண்டு இருக்கணும். இங்கே பாருங்க இவ்வளவு மக்கள் உண்டு. காவடிகள் வந்து எக்கச்சக்கமாக ஒன்று இருக்கு. பக்தர் இங்கே வரணும். ஃபுல்லாக வந்து பால்குடம் கொண்டு வர பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் இவ்வளவு பேர் வந்து பொங்கி கொண்டிருக்கணும். அதாவது குக்கை காய்ச்சறதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதில் பாருங்கள் 1000 கண்பாலையில் வந்து தீபம் ஏற்றி இருக்கணும். பாருங்கள் இவ்வளோ மக்கள் வந்து உண்மையிலேயே பின்னேரம் தான் கூடுதலான மக்கள் வருகிறாங்க. இப்போ மழை காலம் பண்ணுறபடியாக விடிய வல்லனுக்கு வந்து எக்கச்சக்கமான மக்கள் வந்திருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. காவடிகள் எல்லாம் பாருங்கள் இவ்வளோ அங்கே எல்லாம் பாருங்கள் ஃபுல்லாக நிறைய மக்கள் வந்துருக்கு. அங்கே அப்படியே ஃபுல்லாக பொங்கல் நடந்து வந்துருக்குது. பாருங்கள் இவ்வளோ மக்கள் தூக்கு காவடிகளே எக்கச்சக்கமாக நிற்குது. பால்குடம் கொண்டு வராக்கள் எல்லாம் உண்மையிலே எவ்வளோ பேர் வந்து வரணும். இந்த கூட முடிஞ்ச வல்லனுக்கு எல்லாரும் வந்தபடியால் அதிகமான மக்கள் வந்திருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நேர்த்தி கடனை செய்கிறாக்கள் வந்து எக்கச்சக்கமான ஆக்களாக இருக்குது. நேற்றெல்லாம் ரோட்டில் விரைக்க பார்த்தீங்கன்னா வந்தால் நிறைய பேர் வந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தூர இடங்களில் இருந்து எக்கச்சக்கமான மக்கள் வந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. இது பாருங்கள், இந்த அம்மா வந்து அந்த ஆணி வாட்டா கால் ஃபுல்லாக ஆணியாக தான் இருக்குது. அந்த வாட்டாவில் நடந்து போகிறாங்க. கோயிலுண்ட உள்பகுதி இதுதான் பாருங்க. இங்கே கால் இல்லாமல் ஒரு அண்ணா காவடி எடுத்துக்கொண்டு வந்துருக்குறாரு. இவர் வந்து இப்போ காவடி எடுத்துக்கொண்டு வந்தவர். இது முள்ளு குத்தின இடமெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? தூக்கு காவடி எடுத்துருக்கு. கோயில் இது அந்த பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பால் சம்பு காவடியில் பாருங்க. காவடி ஆடிக்கொண்டிருக்கோம்.
உண்மையிலேயே பாருங்க இவ்வளவு காவடிகள் காவடிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. அப்படியே ஃபுல்லாக பால்ச்சம். இன்னொரு பாருங்க சின்ன பிள்ளைகள் 2 பேர் பால்ச்சம் படுத்து கொண்டு போகணும். தூக்கு காவடி எல்லாம் நிறைய வந்து கொண்டிருக்கு. இந்த லைனில் மட்டும் பாருங்க எத்தனை தூக்கு காவடிகள் நிற்குதுண்டு இங்கே. பால்ச்சம் படுக்கிறாக்கெல்லாம் நிறைய மக்களாக கிடக்குறாங்க. அதில் போகிற அண்ணா பார்த்தீங்கன்னால் தூக்கு காவடி எடுத்துகிட்டு வந்தவர் உங்களை காட்டியிருப்பேன். உங்களை பாருங்கள் அதில் நிற்கிறார். காவடிகள்னா பார்க்கல அவ்வளவு எக்கச்சக்கமான காவடிகள் வந்து கொண்டிருக்கு. விடிய டைமில் வந்து இவ்வளவு காவடியை வருமானு நினைக்கல. கூடுதலாக வந்து பின்னர் டைமில் மாறது இந்த முறை வந்து விடியாவில் நினைக்க வருது. இரண்டால் மழை காரணமாக அங்கே பாருங்க அதில் வித்தியாசமான காவடி வந்து இப்படி இருக்கு.
பார்த்தீங்கன்னா மக்கள் வரது கூடிக்கொண்டே போகுது. இல்லை மழை வருமன்றதுக்காக நேரத்துக்கே காவடிகள் நேர்த்தி கடன்கள் எல்லாம் செய்கிறதுக்கு வந்து நேரத்துக்கே வந்து மக்கள் வந்து குனிஞ்சு கொண்டிருக்கிறோம். இதில் காவடியெல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. இதில் ஒரு அம்மா பாருங்க, அந்த ஆணி பாட்டா போட்டு கொண்டு வர ஆணி என்ன சொல்கிறது, ஆணி சப்பாத்துன்னு சொல்லுவோம். எவ்வளோ காவடிகள் வந்து லைனில் வந்து கொண்டு வருங்க. பால் கூட முடுக்கிறாங்கெல்லாம் கூட வாங்கிடும். ஓம் திருச்சிற்றம்பலம். தென் நானுடைய சிவனே போற்றி, என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க, எல்லோரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் வாழ்க. ஓம் நம சிவா, ஓம் சக்தி, ஹரஹர மகாதேவா, சிவசிவ சம்போ மகாதேவா. ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் முருகப்பெருமானே போற்றி. ஓம் அருப்பெரும் ஜோதி, அருப்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருப்பெரும் ஜோதி. அன்பானவர்களே, அன்புள்ளம் கொண்டவர்களே, சிவபெருமானால் பூலோகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்களே, மானிட பிறப்புகளே, மனிதநேயத்தை வளர்த்து கொள்ளணும் என்றதற்காக இந்த முருக பக்தர்களும் சிவனடியார்களும் யாழ்ப்பாணம் தொண்டமன்னாறு செல்லச்சன்னதியிலிருந்து வேல் கொண்டு 850 கிலோமீட்டர், 3 மாகாணம், 7 மாவட்டங்கள், 93 திருத்தலங்கள், இப்படியான யாத்திரையை கடைப்பிடிக்கிறோம்னா ஒரு புனிதமான யாத்திரை. உலகத்திலேயே தமிழர்களுடைய யாத்திரை என்றது வந்து யாழ்ப்பாணம் தொண்டமன்னாறு செல்லச்சன்னதியிலேருந்து கதிர்காமம் போகிற யாத்திரை தான் புனிதமான யாத்திரை. காடுகள், மேடுகள், கடல்கள், சகதிகள், குளங்கள், மிருகங்கள் எல்லாத்தையும் சந்தித்து நெருப்பு, காற்று, பூமி, நீர், நெருப்பு, ஆகாயத்தை, பஞ்சாச்சரங்களையும் உணவாக உண்ணி போகக்கூடிய யாத்திரை. வேல் கொண்டு யாத்திரை அடியார்கள் செல்லுகிறார்கள் என்றால் ஒரு மனிதன் உலகத்தில் எந்த நாட்டவர்களாக இருந்தன, எந்த மதத்தவர்களாக இருந்தன, எந்த இனத்தவர்களாக இருந்தன, வேல் வடிவத்தில் உருவாகி ஓம் என்ற மந்திரத்தை சொல்லக்கூடிய யாத்திரை தமிழர்களுடைய யாத்திரைகள். தமிழ் என்றாலே எங்களுடைய நாக்கு உள்நாக்கை தொடும். உலகம்பூரா இருக்கிற தமிழர்கள் 13 கோடி 60 லட்சம் தமிழர்களுடைய யாத்திரை. இது புனிதமான யாத்திரை. இன்று 10வது நாள், 11/5/2024 தொடங்கி இன்று 20/5/2024 இந்த ஆலயத்தில் கோடான கோடி மக்கள். பற்றாப்பிளை கண்ணகி அம்மாளுடைய தலம். அந்த கண்ணகி அம்மான்னு சொன்னாலே மதுரையை எரிக்கும் போது இந்த மக்களை காப்பாற்றின அம்மன். 10 அவதாரம் எடுத்தவா, கால் வச்ச பூமி. அம்மன் எங்களுடைய தமிழர்களுக்காக கைலாசத்தில் இருந்து கால் எடுத்து வச்ச பூமி.
சரியரவாசி சிவன் சரியரவாசி சக்தி என்ற வரத்துக்காக ஆடி மரத்துக்கு கீழே, ஆடி என்றாலே வேம்பு, அந்த மரத்துக்குள்ளே இருந்து சரியரவாசி சிவன் சரியரவாசி சக்தி என்று பூமியில் கால் வச்சதால் இந்த தளம். அதனால் அனைவரும் மனிதநேயத்தோடும் ஞானத்தோடும் வாழ வேணும் என்று ஜாதி மத வேதம் இல்லாமல் மனிதநேயத்தை வளர்த்து கொள்ளணும். பொருளாதார பிரச்சனைகள் அற்று போகணும். நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தோடு வாழ வேணும் என்று எங்களுடைய அடியார்களை பாருங்கள். எந்த மதத்திலையும் இல்லாத தூக்கு காவடி, பறவை காவடி, செடில் காவடி, ஒற்றை செடியிலே வாரார்கள் என்றால் அது தமிழனுடைய வீரம். தமிழ் முதல் படைப்பிலேயே தமிழன்தான் முதல் படைப்பு. உலகத்தில் எத்தனையோ மதங்கள் படைக்கலாம், எத்தனையோ மதங்களை உருவாக்கலாம். தமிழனைத்தான் முதல் படைத்தவர் இறைவன் சிவன். அதனால் இனியும் இந்த யுகத்தில் சிவன் கால் வச்சிருக்கிறார். இனி எல்லோரும் சிவனை வழிபடுங்கள். சிவபூமி 10 ராஜ்யத்தை ஆண்ட ராவணன் கைலாசத்தில் உள்ள சிவனை வர வச்சவர். 9 கோள்களையும் தன்னுடைய காலுக்குள்ள படியாக வச்சிருந்தவர். அப்படிப்பட்ட சிவபூமியில் அனைவரும் திருநீறு அணிந்து இந்த அடியேன் எல்லாரையும் மன்றாடி கேட்பது, இறைவனை கையெடுத்து கும்பிடுங்கள், திருநீறு அணியுங்கன்றதால் இந்த அடியேனுடைய வேண்டுதல். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காவடி எடுக்கிற இடம், காவடி பால் சம்பவம்லாம் இந்த இடத்துல எடுக்கணும். இங்கே கோயிலுண்ட இங்கால பக்கம் வீதியை பாருங்க, இவ்வளவு மக்கள் உண்டு இதில். ஆமே துவக்கலோட போகிறாங்க.